பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எள்ளுருண்டை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஷார்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் தான் இது. ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் எந்த அளவுக்கு மாவு வருதோ அதை வந்து நீங்கள் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டே வரணும். ஃபஸ்ட்டு நல்லா எந்த அளவுக்கு இறுக்கமாக பிடிக்க முடியுமோ, உங்களுக்கு கை வலிக்கும், ஆனால் கை வலியை பொருட்படுத்தாமல் நல்லா இறுக்கமாக இந்த உருண்டையை பிடிச்சிக்கோங்க. ஒரு ஸ்டேஜில் அது இறுகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். அந்த ஸ்டேஜில் பாருங்கள், மேலே எதுவும் அந்த பிசிறு பிசிறாக இல்லாமல் வழவழன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இப்போ இந்த ஸ்டேஜில் இது பாருங்கள், பக்கத்தில் நெய் வச்சுருக்கேன். அந்த நெய்யில் அப்படியே இதை தொட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா பாருங்கள், அந்த நெய் வந்து மிச்சம் இருக்கிற அந்த சர்ஃபேஸை வந்து நல்லா வழவழன்னு ஆக்கிடும். ஸோ தட் அந்த பிசிறெல்லாம் எதுவும் இல்லாமல், வெடிப்பு இல்லாமல் உருண்டை வந்து நல்லா பார்க்குறதுக்கே பளபளன்னு இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக எள்ளுருண்டை தயாராகிடுச்சு.